இங்கேயும் விருத்த சேதனத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அங்கீகரிக்கிறார். ஆனா இது மாமிசத்தில் அல்ல, ஆவியில. நான் ஆவியிலையும் பண்ணிப்பேன், ஜாலியா மாமிசத்திலையும் பண்ணிப்பேன் அப்படின்னு பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு, ப்ரோக்ராமைஸ்டா இருக்கு. இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் த ப்ரோக்ராம் இஸ் என்டர்டெய்னிங். புரியுதுங்களா? சடங்குன்னா நல்ல ப்ரோக்ராம், ஜாலியா இருக்கும், ஜனங்க வருவாங்க. ப்ரோக்ராம் வச்சுன்னா ஜனங்க வருவாங்க, ஏன்னா அவங்க கலந்து கொள்வாங்க, அதுல ஒரு இது இருக்கும். ஆவின்னா அது பார்க்க முடியாது, அது உள்ரங்கமான வேலை. அதுல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்காது, அதுல ஒரு பக்தி விருத்தி இருக்கும், அதுல ஒரு பிரதிஷ்டை இருக்கும், அதுல ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். ஆனால் என்டர்டெயின்மெண்ட் இருக்காது. ஆகையினால என்டர்டெயின்மெண்ட் இல்லாத பட்சத்துல இன்னைக்கு சபைகள் என்ன செய்யுதுன்னா, கடந்து முடிந்த அந்த ப்ரோக்ராமையும் கொண்டு வருது உள்ளுக்கு, ஏன்னா உங்களை என்டர்டெயின் பண்ண. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளையும் கொண்டு வந்து நாம் என்ன செய்யறோம், தேவன் செய்ததை பார்க்கிலும் மேலான ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் பொழுதுதாங்க தேவனுடைய பரிபூர்ண மகிமையை நம்மால் காண முடியவில்லை. ஏன்னா தேவ மகிமை வருது, அதுக்கு இடையில நம்முடைய மாமிச செயல்கள் தேவனுடைய மகிமையை தடுக்குகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது.